ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதாஸ் ஹோம் ஸ்டைல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவ் கீ விக்ஸ், அதாவது நெய் தீபம் வீட்லயே எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இதை தயாரிக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ ஒன்ஸ் நம்ம தயாரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீட்லயே எப்படி எளிமையான முறையில நெய் தீபம் தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜென்ரலா நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் அப்படின்னா கோயில்ல நெய் தீபம் வச்சிருப்பாங்க, அதை வாங்கி நம்ம ஏத்துவோம். அந்த நெய் தீபம் நெய்யா இல்ல இது டால்டாவா எதுவுமே நமக்கு தெரியாது. வாங்கி நம்ம ஜஸ்ட் அப்படியே ஏத்திட்டு வந்துருவோம். ஒரு சில பிரார்த்தனைக்கு நம்ம நெய் தீபம் ஏத்துறது ரொம்பவே நல்லது. முக்கியமா வீட்டுல நெய் தீபம் ஏத்தணும் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும், மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும். இந்த நெய் தீபத்தை நம்ம வீட்லயே தயாரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் அழகா ஏத்திக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். முன்னாடிலாம் 2 நெய் தீபம் 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கு ஏத்த மாதிரி அதோட பிரைசஸும் வந்து டீவியேட் ஆகுது. சில கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த 2 நெய் தீபம் மட்டுமே 20 ரூபாய் சொல்லுவாங்க. நிறைய பக்தர்கள் வராங்க அப்படின்னா அந்த டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி விலையும் ஏத்திடுவாங்க. நமக்கு வந்து அந்த பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு விலையெல்லாம் பார்க்க மாட்டோம், அதை வாங்கி ஏத்திடுவோம். தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக காசு கொடுத்துட்டு வரோம். இது வந்து இந்த சிம்பிள் ப்ராசஸ் தெரியாத வரைக்கும் ஓகே. ஒன்ஸ் நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீட்லயே நெய் தீபம் தயாரிச்சுக்கலாம். இந்த மாதிரி தயாரிக்கும் போது நம்ம வீட்டுல ஏத்தணும்னாலும் சரி, கோயிலுக்கு போய் நம்ம ஏத்தணும் அப்படின்னாலும் சரி, அழகா சூப்பரா ஏத்திடலாம். நம்ம கையால அது தயாரிக்கும் பொழுது அது மன நிறைவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம சுத்தமான பசுமையில நம்ம செய்யறதுனால அதற்கான பலன்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும். இந்த நெய் தீபம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பாத்துக்கலாம். அந்த நெய் பாத்தீங்கன்னா உருகாமையே இருக்கும். உருகாம இருக்கிறதுக்காக நம்ம வேக்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். இதுதான் வேக்ஸ். சுத்தமான நெய், திரி, ஜவ்வாது, ஏலக்காய் பவுடர், பச்சை கற்பூரம். ஜவ்வாது, ஏலக்காய் பவுடர், பச்சை கற்பூரம் இது 3 ஆப்ஷனல். இது வந்து சேர்த்தா ரொம்ப மனமாவும் இருக்கும். தீபம் நின்னு நிதானமா எரியும். அது மட்டும் இல்லாம பச்சை கற்பூரம்க்கு வந்து நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதனாலதான் பச்சை கற்பூரம் இதுல சேர்க்கணும் அப்படின்றத முடிஞ்சா சேருங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். பச்சை கற்பூரம் அப்படின்னு கேட்டாலே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அது வாங்கி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். எவ்வளவு குவான்டிட்டி சேர்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மவுல்டு இருந்துச்சு அப்படின்னா அது வாங்கி வச்சுக்கோங்க. நெய் தீபம் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில பொருள்லாம் நம்ம வாங்குறதுக்கு யோசிக்காம ஒரு டைம் மட்டும் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய டைம் வந்து அதை யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் இந்த சிலிகான் மவுல்டு இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ் கியூப் ட்ரே யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த நெய் தீபத்தை தயாரிக்கலாம். ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா சிலிகான் மவுல்டுல நம்ம பண்ணும்போது எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து கத்திய வந்து சுத்தி லைட்டா தூக்கி விட்டு எடுத்தா அதுவும் எடுத்துடலாம். மெனக்கட்டு வாங்கணும் அப்படின்னு இல்ல வாங்கினாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அது உங்க விருப்பம் தான். ஐஸ் கியூப்ஸ் ட்ரேலையும் பண்ணலாம். அதே மாதிரி அகல் விளக்குல கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அகல் விளக்குல நம்ம பண்ணும்போது அப்படியே கோயில்ல பண்ற மாதிரியே இருக்கும். கோயில் எல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி சிலிகான் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா வந்து திரிய வந்து உள்ள வச்சுக்கணும். சிலிகான் மோல்டோ இல்ல நீங்க ஐஸ் கியூப் ட்ரேவோ இல்ல புதுசா அகல் விளக்கு நீங்க வாங்கி வச்சு இந்த மாதிரி பண்ணாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம திரிய போட்டுறணும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டு தான் நீங்க வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நெய்யை இதுல ஊத்தும் போது இந்த மாதிரி நம்ம பஞ்சு திரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து வேக்ஸ், தேன் மெழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நெய் வந்து 3 பங்கு எடுக்கணும். அந்த ரேஷியோல தான். தேன் மெழுக வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட் சிலருக்கு இருக்கும். தாராளமா யூஸ் பண்ணலாம். கோயில்ல தயாரிக்கிற நெய் விளக்கு தேன் மெழுகு யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. அது தப்பா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த மாதிரி கோயில்ல வச்சு யாரும் கொடுக்க மாட்டாங்க. தேன் மெழுகு வந்து நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. அதனால தேன் மெழுகு தாராளமா யூஸ் பண்ணலாம். தேன் மெழுகு இந்த மாதிரி பேன்ல போட்டீங்க அப்படின்னா அதுவே அப்படியே உருகிட்டே வரும். உருகிட்டு ஒரு மாதிரி லைட்டா புகை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சிம்ல வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல டர்ட் இருக்கும். அதனால நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அகைன் நம்ம அதே பேன்ல ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து இதுல சேர்க்கணும். நான் சொன்ன மாதிரி தேன் மெழுகு 1 பங்கு அப்படின்னா நெய் வந்து 3 பங்கு. நெய் நீங்க சேர்த்த உடனே ஏற்கனவே வந்து அந்த பேன் சூடா இருக்கும். இப்ப நெய் சேர்க்கும் போது டக்குன்னு அந்த நெய் வந்து உருகிடும். ரொம்ப நேரம் நம்ம வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஹீட்டுக்கு இந்த நெய் உருகிடும். இப்ப பச்சை கற்பூரத்தை நம்ம நசுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். முழுசா சேர்க்க கூடாது. முழுசா சேர்த்தோம்னா அது உருகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கணும்.
அதுக்கப்புறம் ஜவ்வாது நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச். அது நீங்க சேர்த்தீங்கன்னா லைட்டா அப்படி பொங்கி வர மாதிரி இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது லைட்டா பொங்கும், அவ்வளவுதான். சோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வெதுவெதுப்பான சூடுல தான் நம்ம வந்து இந்த சிலிகான் மோல்டுல நம்ம ஊத்தணும். சுட சுட ஊத்தக்கூடாது, இல்ல ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறமும் ஊத்தக்கூடாது. நீங்க டைரக்டா ஊத்த முடியாது. அதனால ஒரு கிளாஸ்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்பூன் வச்சு நம்ம ஊத்தணும். ஊத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த திரி ஃபுல்லா நனையிற மாதிரி நம்ம ஊத்தணும். அந்த டாப் டு பாட்டம் இருக்கிற மாதிரி ஊத்தணும். அந்த மேல இருக்கிற அந்த திரி வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நெய் விளக்கு ஏத்தும் போது திகுன்னு எரியற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைப்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அந்த மேல இருக்கிற திரி வந்துட்டு கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ அப்பதான் வந்துட்டு அழகா நின்னு நிதானமா எரியும். இப்ப இதே மாதிரி சிலிகான் மோல்டுல இருக்கிற எல்லா ஹோல்லையும் இந்த மாதிரி நம்ம ஊத்திரலாம். ஊத்தும் போது அந்த சைட்ல எல்லாம் அந்த நெய் வந்து இருக்கும். அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அகல் விளக்கு எடுத்துட்டு அதுல பஞ்சு திரிய 2 சேர்த்து இந்த மாதிரி இதுல போட்டு அதுக்கு மேல நம்ம அந்த நெய்யை ஊத்திரலாம். ஊத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஜஸ்ட் ½ an hour வச்சிருந்தாலே போதும். அது ஃப்ரீஸ் ஆயிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இல்ல நீங்க ரூம் டெம்பரேச்சருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா 1 hourலயே பாத்தீங்கன்னா அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்ப ரெடியா இருக்கு. சூப்பரா நெய் விளக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிலிகான் மோல்டு அப்படின்றதுனால ஜஸ்ட் இப்படி பிரஸ் பண்ணாலே வந்துடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சிலிகான் மோல்டுல வாங்கணும் அப்படின்னது. எல்லா நெய் விளக்கையும் நம்ம வெளியில எடுத்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அகைன் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல, வெளியில வச்சாலே போதும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இது எடுக்கும் போது அது ஒரு மாதிரி நல்ல ஜாலியா இருக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இது வந்துட்டு சைட்ல மேல ஊத்தி வச்சுல, அதுதான் இது. இதை வந்து செப்பரேட்டா நம்ம திரி மட்டும் போட்டு நம்ம ஒரு அகல் விளக்கு வச்சு ஏத்திக்கலாம் வேஸ்ட் பண்ணாம. இதுதான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நெய் விளக்கு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அந்த நெய் விளக்கு ஏத்தி காமிக்கிறேன், எப்படி இருக்கு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு விளக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏத்தணும். எப்படி நம்ம எண்ணெய் ஊத்தி திரி போட்டு ஏத்துவோமோ அதே மாதிரி இது டைரக்டா இதை வச்சு ஏத்திரலாம். அவ்வளவுதான், ஏத்தியாச்சு. சூப்பரா நெய் விளக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து முருகருக்கு 6 நெய் தீபம் போடுறோம் அப்படின்னா டக்குன்னு இதை அப்படியே எடுத்து வச்சு நம்மளே அழகா போட்டுடலாம். இல்ல நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாலும் நம்ம எடுத்துட்டு போறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா நெய் விளக்கு நம்ம வீட்லயே தயாரிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்களும் இதே மாதிரி தயாரிச்சு யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.